தன் பாலின ஈர்ப்பாளர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என பரிந்து பேசிய அமெரிக்க பேராயருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து நேஷனல் பிரேயர் என தேசிய அளவிலான ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஜெப கூடுகையை பேராயர் மரியன் எட்கர் புடே நடத்தினார். இந்த ஜெப கூடுகையில் அரியணையில் ஏற்றிருக்கும் ட்ரம்ப் தன் பாலின ஈர்ப்பாளர்கள் மற்றும் குடியேறியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என பிரார்த்தனை மேடையிலேயே கேட்டுக்கொண்டுள்ளார். Let me make one final plea, Mr. President. Millions have put their trust in you. In the name of our God, I ask you to have mercy upon the people in our country who are scared now. There are gay, lesbian, and transgender children in Democratic, Republican, and independent families. Some who fear for their lives. வாஷிங்டன் தேசிய பேராலயத்தில் நடைபெற்ற இந்த ஜெப கூடுகையில் பேராயர் மரியன் எட்கர் புடே நேரடியாக ட்ரம்ப் அவர்களை நோக்கி, உங்களிடம் இறுதியாக ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் மிஸ்டர் பிரசிடென்ட், மில்லியன் கணக்கான மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். கடவுளின் பெயரால் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நம் நாட்டு மக்களிடம் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். இங்கு கே, லெஸ்பியன் மற்றும் திருநங்கை குழந்தைகள் இருக்கிறார்கள். நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் என நேருக்கு நேர் தெரிவித்தார். ஜெபக்கூடுகை முடிந்த பின்பு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆலயத்திலிருந்து வெளியே வந்தபோது பத்திரிகைக்காரர்கள் ட்ரம்ப் அவர்களை நோக்கி பல கேள்விகளை முன்வைத்தனர். மிஸ்டர் பிரசிடென்ட், இன்றைக்கு தேவாலயத்தில் கொடுக்கப்பட்ட பிரசங்கம் எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது முகம் சுளித்த வண்ணம், உங்களுக்கு எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள், எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று கூறி புறப்பட்டார். What did you think of the service? What did you think? Did you like it? Did you find it exciting? Not too exciting, was it? I did think it was a good service. No. Thank you very much. Thank you, press. Thank you, press. They can do much better. இது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். வாஷிங்டன் மாவட்டத்தில் முதல் பெண் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எக்டர் அவர்கள் தீவிர இடதுசாரி நம்பிக்கையுடையவர் மற்றும் இன்றைக்கு அவர் பேசியது மோசமானது, புத்திசாலித்தனமாகவும் இல்லை என தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்க தேசத்தில் ஆண் பெண் என்ற இரு பாலருக்கு மட்டுமே இனி அங்கீகாரம் என்று சட்டம் இயற்றிய பின்னர் ஒரு பேராயர் தன் பாலினத்தவர்களுக்காக பரிந்து பேசியிருப்பது வேதனைக்குரிய செயலாகும். It will henceforth be the official policy of the United States government that there are only two genders, male and female. ட்ரம்பின் இந்த கருத்திற்கு வரவேற்பு தர வேண்டிய அவர்கள் LGBTQ மற்றும் தன் பாலின சேர்க்கையாளர்களுக்காக இரக்கம் காட்டுங்கள் என்று பேசியிருப்பது அமெரிக்க தேசத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காணொளி குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அமெரிக்க தேசத்தில் ஆண் பெண் இனத்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற உயர்ந்த கருத்தை, வேதாகம கருத்தை உலகம் முழுவதிலும் உள்ள அனைவரும் ஆதரித்தால் நிச்சயமாய் அமெரிக்க தேசத்தில் மாற்றம் உண்டாகும் என்பதே ட்ரம்ப் ஆதரவாளர்களின் கருத்தாகும். Let me make one final plea, Mr. President. Millions have put their trust in you. In the name of our God, I ask you to have mercy upon the people in our country who are scared now. There are gay, lesbian, and transgender children in Democratic, Republican, and independent families. Some who fear for their lives. What did you think of the sermon? What did you think of What did you think of the service? What did you think? Did you like it? Did you find it exciting? Not too exciting, was it? I did think it was a good service. No. Thank you very much. Thank you, press. Thank you, press. They can do much better. I will also end the government policy of trying to socially engineer race and gender into every aspect of public and private life. We will forge a society that is colorblind and merit-based. As of today, it will henceforth be the official policy of the United States government that there are only two genders,
male and female.